ஓம் நம சிவாய. சிவவாக்கியம் பாடல் 21. சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வல்லிரேல் கொங்கை வங்கை வங்கரோடு கூடி வாழலாகுமே. இப்பாடலில் சிவவாக்கியர் நாடிகள் பற்றி குறிப்பிடும் பொழுது இடகலை பிங்களை சுழுமுனை என்னும் 3 நாடிகளுக்குள் இடகலை பிங்களை என்னும் நாடிகள் மட்டும் நாகங்கள் போல பின்னி கிடக்கும் என்றும் இவற்றின் நடுவே சுழுமுனை நாடி செல்லும் எனவும் கூறுகின்றார். இடகலை பிங்களை நாடிகள் சங்கின் ஓசை போலவும் சுழுமுனை நாடி தாரை போலவும் நீளமாக இருக்கும் எனவும் கூறுகிறார். இடகலை பிங்களை நாடிகளை தவிர்த்து சுழுமுனை நாடி வழியாக சுவாசத்தை வரவும் போகவும் செய்தால் சிவனுடன் அதாவது இறைநிலையை அடையலாம் எனவும் கூறுகிறார். நாடிகளும் அதன் விளக்கங்களும் கீழே உள்ள லிங்கில் உள்ளது. கிளிக் செய்து பார்க்க.